அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. துரந்தர். ஸ்டால்வாட் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஸ்டால்வாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு தேவையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு டைட்டிலாக இதை நம்ம பார்க்கணும். துரந்தர் எதனால் பார்க்கலாம், இந்த படம் எப்படி இருந்தது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் அந்தளவுக்கு என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட இருக்கா? தென் இந்த படம் ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். Day 1 as a spy in Pakistan அப்படின்ற அந்த ஒரு காமெடியான ஒரு மீம்ஸாக இருக்கட்டும், அந்த மீம் வீடியோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மீம் வீடியோஸ் இந்த படத்தோடைய அந்த தாக்கத்தினால போடப்பட்ட அந்த வீடியோஸ் தான். நிறைய பேர் அதை ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தென் இந்த படமும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இந்த படத்துக்குள்ளே பேசப்படுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்களா இருக்கட்டும், இல்லை இந்த படத்துடைய ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த படம் வந்ததுலேருந்தே இது வந்து நம்ம இந்தியன் நேஷனோட ஒரு ஸ்பை மோஹித் சர்மா அவருடைய ஒரு பயோபிக் தான். அவர் இந்தியாவுக்காக பாகிஸ்தானில் ஸ்பையாக இருந்தப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார், ஸோ அவர் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலெக்டிவான ஒரு விஷயங்களாக எடுத்துகிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்துட்டு கேஸ் கூட போட்டிருக்காங்க, எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ இது வந்துட்டு மோஹித் சர்மா அவர்களுடைய பயோபிக் கிடையாது. மேபி ஸ்பையாக இருந்த நிறைய பேர், மோஹித் சர்மா உட்பட இங்கே நிறைய பேர் ஸ்பையாக இருந்திருக்காங்க. அவங்க பாகிஸ்தானில் ஸ்பையாக இருந்த அந்த விஷயங்கள், அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை கலெக்டிவாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த துரந்தர். படம் ஸ்டார்ட் ஆகும் போதே அஜித் தோவல், அதாவது வந்துட்டு மாதவன் தான் வந்துட்டு அவருடைய ரோல் பண்ணியிருக்காரு. அஜித் தோவல் யார் அப்படின்னா, ரியல் லைஃப்பில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா. அவருமே வந்துட்டு ஒரு ஸ்பை மாஸ்டர். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர்ஸோட அந்த ஒரு கேரக்டரோட ரிசம்பிளன்ஸாக தான் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. பட் பேருக்கு மட்டும் ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் பார்க்கவுமே எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே இருக்காங்க. இப்போது அஜித் தோவலாக இருக்கட்டும், அஜித் தோவலோட கேரக்டர் மாதவன் பண்ணியிருக்காரு. தென் ரன்வீர் சிங் வந்துட்டு நிறைய பேர் அந்த மோஹித் சர்மா அவருடைய கேரக்டர்னு தான் சொல்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனல் அப்படின்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட மோஹித் சர்மாவோட அதே கேரக்டரோட ரிசம்பிளன்ஸ் அந்த லுக் வைஸாகவும் ரன்வீர் சிங் இருப்பார். மேஜர் இக்பால் ISI டெரரிஸ்ட்டாக வந்துட்டு இந்த படத்தில் வந்திருப்பார். அந்த கேரக்டர் பண்ணவர் வந்து அர்ஜுன் ராம்பால். அந்த மேஜர் இக்பால் கேரக்டர் வந்துட்டு ரியல் லைஃப்பில் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய அதே லுக்கில் தான் இருப்பார். மேஜர் இக்பால் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பின்லேடன் அவருடைய ஒரு சக்ஸஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்லேடனுக்கு அப்புறம் அவர் பண்ணவிருந்த சில ப்ராஜெக்ட்ஸ், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த டெரரிஸ்ட் குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மேஜர் இக்பால் அவர்கள் தான் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. மேஜர் இக்பால் தான் கிட்டத்தட்ட அந்த மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் அட்டாக்குமே முழுக்க ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து அதை வழி நடத்தினதும் இந்த மேஜர் இக்பால் தான். தென் அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்ல ஈடுபட்ட அந்த டெரரிஸ்ட் இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹூடிஸ் மாதிரி போட்டு கன் எடுத்துட்டு நடந்து போகிற நிறைய CCTV ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் பண்ணது இந்த படத்துலையுமே ஒரு ரிசம்பிளன்ஸாக ஒரு கேரக்டர் கட்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட லுக்கலைக்காக தான் அந்த கேரக்டரையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது தவிர்த்து ஜமீலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டராக இருக்கட்டும், தென் உசேர் பலூச்சா இருக்கட்டும், ரெஹ்மான் டக்கைட் பலூச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களாகவே காஸ்ட் பண்ணி எடுத்தது தான் இந்த படத்துடைய ஒரு மேஜர் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், என்னதான் ஒரு ஸ்பை அப்படின்ற ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துட்டாலும் எல்லா ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லருமே நம்ம இந்தியாவில் ஓடுறதில்லை. சில படங்கள் தான் சக்ஸஸ் ஆகும். ஏன் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, எமோஷ்னலி அது வந்து நமக்கு அட்டாச் ஆகணும். அந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்குள்ளே கடத்திடுறாங்க. அஜித் தோவல் அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட். அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு அந்த மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்கிறதுக்கு போவார், தைரியம் கொடுக்கறதுக்காக அஜித் தோவல் மாதவன் கேரக்டர் போவாங்க. போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தரை கழுத்தறுத்து கொலை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி காட்டுவாங்க. தென் அஜித் தோவலையே வந்துட்டு
அவர் வந்து ஒரு காலத்தில் ஸ்பை மாஸ்டராக இருக்கார். ஸோ அந்த அஜித் தோவலே வந்துட்டு இன்ஃபீரியராக ஆக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அந்த டெரரிஸ்ட் வந்துட்டு சுப்பீரியராக நடந்துப்பார் அந்த இடத்துல. கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே எமோஷ்னலி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை கடத்திடுறாங்க. இந்த டெரரிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை 10 நிமிஷத்துலேயே கொண்டு வராங்க. ஸோ இதுதான் எமோஷ்னலி ஒரு படத்தை நாம் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அதை படத்தோட அந்த ஒரு ஸ்டார்டிங் சீன்லேயே கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை இந்த படத்தில் ரொம்ப ஈஸியாக நமக்குள்ளே கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி பொதுவாக ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம இந்தியன் சினிமாவில் பொதுவாக எதை காட்டுவோம் அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக், மேஜர் டெரரிஸ்ட்லாம் யார், அந்த டெரரிஸ்ட் குரூப்பில் போயிட்டு நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கவங்களோ அந்த ரா ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு ஸ்பை மாஸ்டராக இருப்பாங்க. அந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி இங்கே கொடுக்கறதா இருக்கட்டும். அதுவும் சில டெரரிஸ்ட் அட்டாக் அதோட மேம்போக்கான விஷயங்களோடைய இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் எல்லாமே, இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் எல்லாமே இப்படி மேம்போக்கான நிலையிலையுமே இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்த துரந்தர் அதற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னென்ன விஷயத்தில் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அந்த ஒரு கன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குது, அவங்க யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க, தென் அவங்களுக்கு பேக்கப் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா அது அங்கே இருக்க ஒரு லோக்கல் குரூப்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த லோக்கல் கூன் குரூப்ஸுக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஸ்பை அனுப்புவோம். அவங்கள அங்கே அந்த ரூட் அழிச்சா இந்த டெரரிஸ்ட் குரூப் எப்படி ஆக்டிவாக செயல்படுவாங்க, ஸோ அந்த ரூட்ஸுக்கு நம்ம ஸ்பை அனுப்புவோம் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு தாட்டை எடுத்துகிட்டு அந்த லோக்கல் குரூப்ஸ் எப்படி செயல்படுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் என்ன, எதனால் அந்த இடத்துல அப்படியான ஒரு பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் வந்து லியாரி, கராச்சி இங்கே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லியாரியில் என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்க பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு பயமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 டிகேட்ஸாகவே அங்கே வெறும் அந்த ஒரு கன் சவுண்டுமா இருக்கட்டும், இல்லை பாம் சவுண்ட், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்ததாகவும், அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு அப்பாற்பட்டு, அதாவது வந்துட்டு லியாரி டவுன் வந்துட்டு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கவர்மெண்ட்குள்ளே இல்லாமல் இவங்க தனியாகவே ஒரு கவர்மெண்ட்டாக செயல்பட்டு இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட்டோட தலைவன் தான் ரெஹ்மான் டக்கேட், அதாவது அக்ஷய் கண்ணா பண்ண அந்த ஒரு கேரக்டர். அவருடைய ஒரு சக்ஸஸர் தான் உசேர் பலூச், அதாவது அவரோட கசின். ஹூ இஸ் ரெஹ்மான் டக்கேட்? ரெஹ்மான் டக்கேட் அங்கே எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பவருக்கு வந்தார் அப்படின்னா, பலுச்சிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர். இங்கே எப்படி சில பிரிவுகள் இருக்கோ ஜாதியால் மதத்தால் அப்படிங்கிற மாதிரி, அங்கே பலுச்சிஸ்தான் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்குள்ளே நிறைய மக்கள் வாழ்வாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க சில பேர் அந்த கராச்சியில் இருக்கும்போது, அந்த லியாரியில் இருக்கும்போது, அவங்க மக்களுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், செப்பரேட்டான ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அதற்காக சண்டை போட்ட ஒரு குரூப்போட தலைவன் தான் ரெஹ்மான் டக்கேட். அதுக்காக வந்துட்டு தலைவன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணவர் அப்படின்னு கிடையாது. ரெஹ்மான் டக்கேட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார்? ரெஹ்மான் டக்கேட் கிட்டத்தட்ட அவருக்கு பவர் வேணுங்கிறதுக்காக அவரோட அந்த அப்போசிஷன், அதாவது வந்துட்டு அர்ஷத் பப்பு, இந்த படத்தில் அர்ஷத் பப்பு கேரக்டர் அதே கேரக்டர் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஆக்டர் ரிசம்பிளன்ஸோடவே இருப்பார். அர்ஷத் பப்பு அவரோட அப்போசிஷன். அவரை எதிர்க்கிறவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமாக பப்ளிக் பிளேஸ்லேயே கொண்டுட்டு, அவரை எதிர்க்கிற மக்களையுமே ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டு, தன்னை சப்போர்ட் பண்ணுறவங்கள மட்டும் அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார், பாதுகாப்பார். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே இருக்க ஃபுட்பால் டீம்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே இருக்க மக்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான சேவைகளையும் பண்ணிக்கிட்டு, அதே சமயம் அவரை சப்போர்ட் பண்ணாதவங்கள எல்லாத்தையுமே எதிர்த்துட்டும் இருந்தார். அதற்காக தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஆரம்பிக்கிறாரு ரெஹ்மான் டக்கேட். கிட்டத்தட்ட அவர் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்குமே ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமே அவர் அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறார். ஏன்? ரெஹ்மான் டக்கேட் நிறைய ஒரு ஃபேக் கன்ஸாக இருக்கட்டும், நிறைய அந்த ஆமோஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே தயாரித்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவருடைய அந்த ஹெல்ப்பில் தான் மேஜர் இக்பாலும் ரெஹ்மான் டக்கேட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. மேஜர் இக்பால் ஐஎஸ்ஐக்கு வேலை பார்க்குறவர். ஸோ ஐஎஸ்ஐயில் இருக்கிற ஒருத்தவங்க இன்னொரு நாட்டில் தீவிரவாதத்தை செயல்படுத்தினா இதை பண்ணது இவங்க தான் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அந்த உள்ளூர் டானான ரெஹ்மான் டக்கேட்டை வந்துட்டு வாங்குறாங்க. ரெஹ்மான் டக்கேட்ஸ் இது எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொடுக்கறதுனால அதை வச்சு அவங்க இந்தியா மாதிரியான நேஷனை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த வெப்பன்ஸை. இதுவுமே படத்தில் வந்துட்டு சில இடங்களில் காட்டப்படுது. பட் டீட்டெயில்டான விஷயம் இதுதான். இந்த ஐஎஸ்ஐக்கு வந்து ஒரு மறைமுகமாக வந்துட்டு ரெஹ்மான் டக்கேட் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான லோக்கல் குரூப்ஸ் தான்
இந்த மாதிரி டெரரிசத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு டீட்டெயில்டு வெர்ஷனாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் சக்ஸஸ்க்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. மேஜர் இக்பால், ரெஹ்மான் டக்கேட், உசேர் பலூச், தென் வந்துட்டு ஜமீலா, இவங்க 4 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸில் கடைசியில் எல்லாருமே வந்துட்டு அழிஞ்சு போயிடுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். பட் உசேர் பலூச் இப்போவும் இருக்கார் ப்ரிசண்டா. இப்போது இவங்களை எதிர்க்கிறது யாரு அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், எஸ்பி அஸ்லாம். அதாவது சஞ்சய் தட் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருல்ல, அந்த எஸ்பி அஸ்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கராச்சி ஒரு கிளீனஸ்ட் சிட்டியாக இருக்கணும், அங்கே டான், ரவுடிங்க, கிரிமினல்ஸ் இவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தராக எஸ்பி அஸ்லாம் இருக்கார். ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கார். ரெஹ்மான் டக்கேட்ட ஒரு டானாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு பொலிட்டீஷியனாவோ பார்க்கல, அவனும் ஒரு சாதாரண கிரிமினல் தான். ஸோ அவனை நான் எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்ற அது ஒரே கண்ணோட்டத்தோட கிட்டத்தட்ட ஒரு டிக்கேடுக்கே இவங்களோட ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ரெஹ்மான் டக்கேட் வளர்ந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே போகிறான். பொலிட்டிக்கலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் ஒரு மேஜர் பவர் அட்டைன் பண்ணிடுறான். அதற்கப்புறம் எஸ்பி அஸ்லாம் தனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரெஹ்மான் டக்கேட்டை வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட ஃபைட் வந்துட்டு கிட்டத்தட்ட பர்சனலாகவே ஒரு 20 இயர்ஸுக்கு நடந்துகிட்டே இருக்குது, எஸ்பி அஸ்லாம் வர்சஸ் இந்த ரெஹ்மான் டக்கேட். இந்த இவ்வளோ பெரிய கதையுமே இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ இது இருக்கும். ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கதையவே சொன்னேன், இந்த ஒரு டீட்டெயிலுமே நான் சொன்னேன். இவ்வளோ கேரக்டர்ஸையுமே படத்துக்குள்ளே நமக்கு காட்டும் போது யாருக்குமே யார் அர்ஷத் பாப்பு, யார் ரெஹ்மான் டக்கேட், யார் உசேர் பலூச், யார் வந்துட்டு ஹம்சா அப்படின்ற போது நம்ம எல்லாருக்குமே கிளியர் ஸ்ட்ரக்சராக அவங்க ஒவ்வொரு கேரக்டர் அறிமுகம் ஆகும் போதே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ரூமர்ஸும் இருக்குது, ரெஹ்மான் டக்கேட்டோட ஃபாதர் யார் அப்படின்ற அந்த ஒரு ரூமர். ரெஹ்மான் டக்கேட்டோட ஃபாதர் வந்து ஒருத்தர், பட் அவங்க அம்மாவையே தான் முதல்ல கொலை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா பாபு டக்கேட் வந்துட்டு அவங்க அம்மாவோட இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு அதே பாபு டக்கேட்டையுமே கொன்னார். ஸோ ரெஹ்மான் டக்கேட்டோட ஒரிஜினல் ஃபாதர் பாபு டக்கேட்டா இல்லை வந்துட்டு இன்னொருத்தரா, அவர் ஒரிஜினல் ஃபாதர்னு சொல்லப்படுற படா லாலா அப்படின்றது தெரியவே இல்லை. அது ஒரு ரூமராக இருக்குது. இதெல்லாம் போகிற போக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்லேயே வந்துட்டு இது பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ரெஹ்மான் டக்கேட் கொல்ல போகும்போது அந்த பாபு டக்கேட் என்ன சொல்லுவார், யூ ஆர் மை ஃப்ளஷ், யூ ஆர் மை பிளட், நீ எப்படி என்னை கொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு ரூமர், இதற்கு பின்னாடி இருக்க இந்த மிஸ்ட்ரியான ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நாம் அதுக்கப்புறம் ரெஹ்மான் டக்கேட்லாம் யார் அப்படின்னு சொல்லி போய் படித்து பார்த்தா தான் நமக்கே தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. அது எல்லாமே சிங்கிள் டைலாகில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தை வந்துட்டு டியூரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கதையை 3 மணி நேரம் 34 நிமிஷத்துக்குள்ளே சொன்னதே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன் இந்த படத்தில் தாவூத் இப்ராஹிம் கேரக்டரில் கூட ஒரு ஆக்டர் வருவார். கிட்டத்தட்ட தாவூத் இப்ராஹிம் கேரக்டர் வந்துட்டு அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போகும். தென் மும்பை அட்டாக் அந்த விஷயங்களையுமே வந்துட்டு இந்த படத்தில் காட்டுவாங்க. இந்த ரியல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் கூட காட்டுவாங்க. அந்த மும்பை அட்டாக்ல இருந்த அந்த டெரரிஸ்ட் லுக் லைக்காகவும் இருக்கும். அந்த டெரரிஸ்ட் குரூப் எப்படி செயல்பட்டாங்க, அந்த டெரரிஸ்ட் அட்டாக் இங்கே இந்தியாவில் நடக்கும்போது அதை ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அவங்க ஒரு லைவ் கமெண்ட்ரியோடு உட்காந்து அந்த இடத்துல எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையுமே ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தில் எடுத்து காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நிறைய உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனல் அப்படின்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸையே தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்தோடைய மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தென் இந்த மாதிரியான ஒரு படங்களை எடுக்கும் போது ஏத் சர்டிஃபைடாக தான் எடுத்தாக முடியும். ஏன்னா இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் இருக்க அந்த ரெஹ்மான் டக்கேட்டை பற்றி, உசேர் பலூச்சை பற்றி, எஸ்பி அஸ்லாமை பற்றி, இவங்க எல்லாத்த பற்றி நம்ம படிக்கும்போது அங்கே 4 டிக்கேடாக லியாரி டவுனில் நடந்த அந்த கொடுமைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு வயலன்ஸாக இருக்கட்டும், அது எதுவுமே இந்த படத்தில் காட்டப்பட்டதுலேருந்து ஒரு 1% வேணால் சொல்லலாம். 1% தான் இந்த துரந்தரில் காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு வயலன்ஸான விஷயங்கள் எல்லாமே ஒரிஜினலாக அந்த கராச்சி டவுனில் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்துட்டு அந்த பப்ளிக் முன்னாடி இடக்கல் எடுத்து ஒருத்தர் மண்டையில் போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு 100 பின்னை எடுத்து அவங்க மூஞ்சில் இப்படி சொருவியாக அதை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், இதையே பார்க்க முடியாமல் நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வெறும் 1% தான். அங்கே கராச்சியில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு அந்த லயாரி டவுனில். பிகாஸ் அவங்களுக்காக ஒரு தனி இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், டெரரிசம் எல்லாத்தையுமே அவங்க இதை விட மோர் வயலண்ட்டாக அங்கே லயாரியில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இது வெறும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு குரூப், அந்த குரூப்பை பற்றின ஒரு படம் அப்படின்னு இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்க ஒரு குரூப் அவங்க இந்தியாவுக்கு எந்தெந்த வகையிலலாம் எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத
ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச்சோடு எடுக்கப்பட்ட படமாக தான் நான் இந்த துரந்தரை பார்க்குறேன். இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நிறைய இடங்களில் சில கமர்ஷியலான விஷயங்கள் இந்தியாவை அழிக்கணும்னு நினச்சாலே அது வந்து உங்களுக்கு நைட்மேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும். நீங்கள் எங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் ஃபோர்ட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை முடிப்பாங்க. ஐ மீன் உங்கள் இடத்துக்குள்ளே நாங்கள் ராஜாவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை வந்து பேசுகிற மாதிரி, ஐ மீன் துரந்தர் ரன்வீர் சிங் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக இருக்கட்டும். இதெல்லாம் மோர் ஆஃப் அ கமர்ஷியலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே சட்டிலாக தான் போய்ட்டு இருந்தது. அதேமாதிரி இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இல்லாமல் சட்டிலாகவே போயிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. இன்னொரு இடத்துல படத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு அவர் ஸ்பையாக போகிறாரு, அவர் தான் ஸ்பையை, அந்த இடத்துல இன்னொருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பை இருக்கார் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு சீனில் 2 பேரும் ஃப்ராங்காக பேசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஐ கான்டாக்டில் தான் இருக்கும். இதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எந்தளவுக்கு புரியும் தெரில. பட் அதுதான் இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு தோதுவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி படங்களில் ஐ மீன் அது மாதிரி இந்த துரந்தர் படத்தில் ஏகப்பட்ட ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. த மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் பாகிஸ்தானில் ஒரு படம். பாகிஸ்தானில் ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்தியன் சினிமாவில் வந்துட்டு முழுக்க பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு படம். பாகிஸ்தான் எப்படி இருக்கும், பாகிஸ்தானோட லியாரி டவுன் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், லியாரி டவுனில் இருக்க வீடு எப்படி இருக்கும், லியாரி டவுனில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் எப்படி இருக்கும், அந்த ஒரு கூட்டத்தோட தலைமை எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அந்தளவுக்கு டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணவும் தான் கிட்டத்தட்ட அந்த லேண்ட்ஸ்கேப்பே நமக்கு வந்துட்டு ஒரு பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வந்த அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரியல் லைம்லைட் வந்து யாருக்கு இந்த படத்தினால கிடச்சிச்சு அப்படின்னா அக்ஷய் கண்ணா. சீரியஸாக அவரோட அந்த ஒரு மேனரிசமாக இருக்கட்டும், அவரோட அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட லிட்ரலி கில்ட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவர் படத்தில் நிறைய பேர் கில் பண்ணார். அவரோட எக்ஸ்பிரஷன் மூலியமாகவே வந்துட்டு ஹி லிட்ரலி கில்ட் இட். மோர் ஆஃப் அ ஹீரோயிசம் இல்லாமல் முழுக்க ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த துரந்தர் கண்டிப்பாக தேட்டர் வாட்சுக்கு செம்மையான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஐ மீன் இந்த மூவி பஃப் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ராகுல் பிரபாகர். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now.